ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு நாங்க உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். போதும், நிறுத்துங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. ஐயோ கடவுளே. உள்ள போடி. ராசாத்தி, ஏண்டி ஏண்டி உன் தலையில நீ ஏன் மண்ணை வாரி போட்டுக்கிற? அங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க இவ்ளோ அவசரமா கிளம்பிட்டீங்க? டிஃபன் கூட சாப்பிடல? கமலா டிஃபன் எடுத்து வை. இதோ வைக்கிறேம்மா. இல்லம்மா, கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போங்க. வெறும் வயித்துல எப்படி போவீங்க? இருங்க நான் இல்ல வரேன். வேண்டாம், இப்பவே டைம் ஆயிடுச்சு. சொன்னா கேளு, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். ஏய் இளங்கோ, என்ன இங்க திடீர்னு? உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வா வா, வீட்டுக்குள்ள வா. மங்க, இத வந்துட்டேங்க. மங்க, ஒரு சம மோர் கொண்டு வா. இல்ல பால் கொண்டு வா. நீ வாப்பா. என்னம்மா அப்படியே நிக்கிற? இது யார் தெரியுதா? நம்ம பாண்டியனோட பையன் இளங்கோ. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். முதல்ல பாலை கொண்டு வா, அப்புறம் சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணு. சரியா? சரிங்க. அண்ணே, என் பாண்டியனோட பையன் இளங்கோண்ணே. வணக்கங்க தம்பி. வாப்பா, வா வா. கருப்பா. மா, டிஃபன் ரெடி பண்ண சொல்லிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்குங்க. சொல்லு இளங்கோ, என்ன விஷயம்? என் தங்கச்சி கல்யாண விஷயமா? நான் நல்ல எண்ணத்தோட தான் கேட்டு வந்தேன். ஆனா உங்க அம்மா தான் அதுக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டா? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ராசாத்தி ஒத்துக்கிட்டா. ராசாத்தியும் ஒத்துக்கிட்டாளா? ரொம்ப சந்தோஷம்பா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அவ விருப்பப்பட்டு தான் இதுக்கு ஒத்துக்கிட்டா, இல்ல யாராவது கம்பல் பண்ணீங்களா? ஏன் குறைய அவங்க பாக்கலங்கும் போது எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னு அவளே சொல்லிட்டா. அவளுக்கு என்ன என்ன கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கா, அவ்வளவுதானே. உடம்பு எப்படி இருந்தா என்ன, மனசு நல்ல மனசு, அப்படியே உங்க அப்பா மாதிரி. அவளுக்கு ஒரு நல்லது என் மூலமா நடக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரு, உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் ஏக்கண்ணே இது. என் பாண்டியன் குடும்பத்துக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாம போச்சுங்கிற கவலை என்ன வாட்டிக்கிட்டே இருந்துச்சுண்ணே. இனிமே அந்த கவலை இல்ல. இந்த கல்யாணத்தை சும்மா ஜமாய்ச்சிருந்தே. அதுக்கு என்னப்பா, சங்கரு நம்ம பையன், ராசாத்தி நம்ம பொண்ணு. 2 பேரோட கல்யாணத்தை ஊரே மிரண்டு போற மாதிரி ஓ விருப்பப்படி பிரமாதமா நடத்திடுவான். இளங்கோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. வர்ற முகூர்த்தத்துல நிச்சயார்த்தத்தை முடிச்சிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். நீங்க குடும்பத்தோட வந்தா மட்டும் போதும். மத்தபடி கல்யாணத்துக்கு தேவையான நகை, சாப்பாடு, டிரெஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாண்டியன் எப்படி ஆசைப்பட்டானோ அதை விட ஒரு படி மேல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. மங்கை, டிஃபன் ரெடியா? வா இளங்கோ, சாப்பிட போலாம். அண்ணே கூட்டு பாப்பா. போ தம்பி.
ஆரி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஏய், நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன்? நீ இங்க அடுப்பங்கரையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? உன்ன மாதிரி அவளையும் ஆக்கிடாத. இது பாரு, நீயும் நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் வாயை கட்டணும், புரியுதா? கல்யாணத்துக்குள்ள உடம்ப குறைச்சே ஆகணும். அண்ணி, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு குறையாது அண்ணி. குறைஞ்சே ஆகணும். அதுக்குன்னுதான் 30 நாள்ல இளைப்பது எப்படின்னு ஒரு புக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிறபடிதான் நீ தினமும் சாப்பிடணும். ஒரு நாள் ஒரு வாரம் ஆகணும், அப்புறம் ஒரு மாசம் ஆகணும். மொத்தத்துல உன் உடம்ப குறைச்சே ஆகணும். எழுந்திரி. இல்ல அண்ணி, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். எழுந்து போன்னு சொல்றேன்ல. அண்ணி, கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி. ஏய், என்னது இது? இன்னும் இத கழட்டலையா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த விரல்ல போடுவாங்க? கழட்டு முதல்ல. அண்ணி, இது அப்பாவோட மோதிரம். இத போய் கழட்ட சொல்றீங்க? இத பாரு ராசாத்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்ப? அப்புறம் நாளைக்கு விசேஷத்தப்போ சங்கடமாயிடும். போ, முதல்ல கழட்டு. போய் கைய கழுவு போ. தீனி பண்ணாரு. என்ன? என்னத்த இது? மோதிரத்தை மாட்டு கழுத்துல மாட்டிருக்கீங்க? உங்க அம்மா தான் கழட்ட சொல்லிட்டாங்கல்ல, இனிமே மாட்டு கழுத்துல தான் இருக்கும். உங்களுக்கு பசிக்குதா அத்தை? நீ ஊட்டி விட்டல்ல, எனக்கு அது போதும்டா. நீ போ. என்ன இவ்வளவு காலையில எழுந்திருச்சுட்டா? வர வர இவன் போக்கே சரியில்லையே. உன் பார்வை எங்கேயோ தேடுதே. அண்ணே, இல்லண்ணே, அப்பா வராரான்னு பாத்துட்டு இருக்கேன். அப்பா வரதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அது நம்ம எக்ஸசைஸ் பண்றது அப்பா பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல, அதான். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. வேற யாரும் எதிர்பார்க்கற மாதிரி தெரியுது. அண்ணே, என்னண்ணே என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்றது அப்பா பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வாங்க, நீ வா, இங்க வாண்ணே, இங்க வா. என்னமோ சொல்ற. To the left. Hello. Good morning. To the right. Hello. Good morning. ஹாய். சாரி, அது நான் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தனால அதான் நீங்க குட் மார்னிங் சொன்னது எனக்கு கேட்கல. Okay. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? பட்டு புடவை ஷூட் பண்ணனும்னு அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ தெரிஞ்ச ஒரு கடைய அங்கிள் சொல்லிருக்காரு. ஓஹோ. ஆமா, வண்டி எதுவும் இல்லையே, எப்படி போவீங்க? டிரைவர் வருவாருன்னு அங்கிள் சொல்லிருக்காரு. சோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அப்படியா? ஐயா, ஐயா. என்ன மாதிரி முத்து? சாவிங்கயா.
தம்பி வண்டி சாவியா? ஆமாங்க. அவங்ககிட்டே கொடுத்துரு. இனியா அப்பா அப்புறம் போயிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரிங்கய்யா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்குல்ல தீக்ஸி, அது ஏதோ ஷூட்டிங் எடுக்கணுமா? சரிங்கய்யா. அதனால நம்ம சரவண ஜவுளி கடை கூட்டு போயிட்டு கூடவே இருந்து அந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா வீட்டுல கொண்டாந்து விட்டுரும். சரிங்க. சரியா? சரி. ஏய் சாவி வாங்கிக்க. சரிப்பா. அண்ணே இந்தாங்க சாவி. உங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீங்க வண்டி எடுத்து கிளம்புங்கண்ணே. அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நடந்தே போயிடுறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை. அண்ணே நான் சொல்லிக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்கண்ணே. ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டுமா? எடுங்க. அண்ணே போஸ் கொடுங்க. ஹே தம்பி, வாங்க. நீ எக்ஸசைஸ் பண்றியா? நான் ஸ்டில் எடுக்கிறேன். பண்ணு. ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. டேய் ஸ்மைல் தம்பி, ப்ளீஸ். இங்க வா, இங்க வா, வா. அப்படி எல்லாம் போஸ் கொடுக்க கூடாது, புரியுதா? உனக்கு எப்படி போஸ் கொடுக்கறதுன்னு நான் சொல்லி தரேன். இப்ப நீங்க போட்டோ எடுங்க. இப்ப பாருங்க. வாடா தம்பி. கமாண்டா. ஒன்ஸ் மோர். ஸ்மைல் பண்ணுங்க. எடுத்துட்டீங்களா? ரெடியா? 2 ஸ்மைல் பண்ணுங்க. போஸ் கொடு, போஸ் கொடு. வா, அப்படியே இப்படி ஒன்று எடுங்க. இந்த போஸ் எல்லாம் சும்மா அப்படி பண்ணணும். தீக்ஷி, டிரைவர் இன்னும் வரல. வேற காரும் இல்ல, பைக் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? டிரைவர் சீக்கிரமா வந்துருவாருன்னு அங்கிள் சொன்னாங்க. பட் டிரைவர் இன்னும் காணோம். இப்ப எதுவுமே இல்லாம எப்படி? கிளம்பு. சொல்லுங்க, என்ன ஹெல்ப் சொல்லுங்க, நான் பண்றேன். ஏதாவது ஹெல்ப்பா? எக்ஸ்கியூஸ் மீ, ஜவுளி கடைக்கு போகணும். will you please help me? என்னங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் அண்ணன் கிட்ட கேட்டுக்கிட்டு? இந்த பாருங்க, அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் இதெல்லாம் பண்ணிட்டு. சரி, உங்களுக்கு என்ன, ஜவுளி கடைக்கு தானே போகணும். இந்த ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க எப்படி வரேன்னு. ஜவுளி கடை இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு, நம்ம போயிடலாம். ஓகே. உனக்கு கடைக்கு போறதுக்கு வழி தெரியும்ல? நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு தெரியும், நான் அப்பாவோட லாஸ்ட் டைம் அந்த கடைக்கு போயிருக்கேன். ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, உள்ள அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, கூட மாட ஹெல்ப் பண்ணு போ. இல்ல இல்ல, இவ புனிதாவும் என் கூட கடைக்கு வரணும். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? சாவி கொடுங்க, நாங்க போய்க்கிறோம். இந்த வண்டியெல்லாம் உங்களால ஓட்ட முடியாதுங்க. நான் ட்ரிபிள்ஸே அடிப்பேன். கொடுங்க, சாவி கொடுங்க. இல்லங்க. டேய், சாவி குடுறா. போலாமா? போலாம். பத்திரமா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உங்களால ஓட்ட முடியாதுங்க. நான் ட்ரிபிள்ஸே ஓட்டுவேன், நீங்க உட்காருங்க. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல. ஐயோ, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ட்ரிபிள்ஸே அடிப்பேன். உங்களுக்கு பயம் இல்லைன்னா உட்காருங்க. உட்காருங்க. தள்ளி உட்காரு. புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கவா? புடிச்சிட்டேன். என்ன இல்ல, அந்த கம்பிய. டேய், அவங்கள இல்ல, அவங்க கம்பிய சொல்றாங்க. ஓகே ஓகே. போலாமா? ஆண்டவா.
பாத்தியாடா ஏண்டா நம்மள வர சொல்லிட்டு இப்ப அந்த புள்ளையோட ஏறி வண்டியில போய்கிட்டு இருக்கான்டா அவன். டேய் இவனை விடக்கூடாதுடா. வாடா ஃபாலோ பண்ணுவான் அவனை. முடிஞ்ச அளவு ஓடுறடா. இந்த கழுத்துல போடுங்க. எப்படி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார். அருமையா இருக்கு. புடவைலாம் எப்ப கட்ட ஆரம்பிச்சீங்க? இப்படி ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிறதுக்கு தான் எங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்தியாடா? டேய் அது வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நல்லா கவனிக்கணும்னு அப்பாவே சொல்லிட்டாரு. அதான் ஏதோ கல்யாண புடவைக்கு டாக்குமெண்ட் எடுக்கணுமா, அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு. ஆமா 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 ஆரிவேந்தர் ஐயா சொன்னத இனியன் சார் என்னைக்கு மீறி இருக்காரு. ஆனா அதுக்காக தான் சார் எங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அது அப்பா திடீர்னு போயிட்டு வர சொன்னாரா, அதனாலதான். ஆமா 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 பார்த்தேன் சார் பார்த்தேன். 2 வீலர்ல டிரைவர் வேலை கூட உனக்கு கிடைக்கல போல இருக்கு. 2 வீலர்லயே ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்த முதல் ஆள் நீதான்டா. மச்சான் நானா இருந்தான்னு வச்சுக்கேன் இதே புடவைல இங்கேயே நான் செத்துருப்போம் மச்சான். நீ மானஸ்தண்டா. நீயும் மானஸ்தண்டா. டேய் உங்க எல்லாம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிற நேரம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ராஜா ராஜா இங்க வாங்க வாங்க. உங்கள்ட்ட இன்டர்வியூ பண்றதுக்கு என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே டேய் என்ன ஃபிகர்ரா? எங்கடா ஃபிகரா? டொன்டடாய். ஐயோ பாருங்க உங்களுக்காக எவ்வளவு வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த கடையிலேயே டாப் வெரைட்டிஸ் இதுதான். உங்களுக்கு வேணா இதுல இருந்து எடுத்துக்கங்க, இல்லனா சொல்லுங்க, இன்னும் நிறைய எடுத்துட்டு வரேன். இதையும் காட்டு மச்சான். ரொம்ப ஓவரா போயிட்டோமோ? அண்ணா நீ சரியான பேக்குண்ணா. அவங்க ஷூட் பண்ண வந்தது கல்யாண புடவைங்கள, நீ எடுத்துட்டு வந்தது டெய்லி மாத்திர புடவை. ஐயோ ஐயோ கரெக்டா சொன்ன புடிதா. இவெல்லாம் என்ன ரகன, இதெல்லாம் என்ன ரகனே தெரியாம இவெல்லாம் புடவை எடுக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். சிங்கம் உங்களுக்கு தெரியுமா? என்ன தண்டா கேக்குறாங்க சொல்றா. நான் எல்லாரையும் தான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியலையா? ஹலோ வாட் ஹேப்பன்? தெரியலையா? ஏன் தெரியாது? அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் ஞாபகம். ஏய் பதில சொல்றா. பட்டு புடவை, பாலிஸ்டர் புடவை, நூல் புடவை, பருத்து புடவை என 4 வகையான புடவைகள் இருக்கிறது அம்மையாரே. தப்பு தப்பு. நூ செப்பு. புடவையிலே ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கும். சிஃபான், நைலக்ஸ், ஒலி ஒலி, ஜார்ஜெட், பூனம், அபூர்வா, பிரிண்டட், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காட்டன் புடவையில காஞ்சி காட்டன், லக்னோ சிகான், சாம்பல்பூரி, போச்சம்பள்ளி, கோட்டா சாரின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட்டு புடவையில காஞ்சி பட்டு, பனாரஸ் பட்டு, மைதாலி சாரீஸ், அசம் சாரீஸ், துகார் சில்க்ஸ்னு இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆத்தா தெரியாம புடவைய பத்தி பேசிட்டாத்தா. இனிமேல பேச மாட்டேன் தாயி. ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும்னா அடுத்தவங்களுக்கும் அத சொல்லி கொடுக்கணும். கேலி பண்ணக்கூடாது. டேய் இங்க வா. என்ன மச்சான்? ரோட்ல போறவன ஃபாலோ பண்ணல நான் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? புடவைய வச்சு ஒரு வாரம் ஓட்டு வாங்க போல இருக்கு. அவ்வளவு போடா. வா போய் தொலைவா. என்னடா நடக்குதுங்க? பாத்தியா எனக்கு ஒரு அவமானம்னா எப்படி பொங்கி வரா பாத்தியா நம்ம வீட்டு மருமக. எனக்கு அப்படியே புல்லரிக்குது புனிதா. அதெல்லாம் இல்ல, பொம்பளைங்களுக்கு புடவைய பத்தி நல்லாவே தெரியும். அதை வச்செல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஏய் நீயும் பொண்ணு தானே, எங்க உனக்கு தெரியுமா புடவைய பத்தி? தெரியல. சரி சரி ஓகே விடு. ஆனா அந்த பொண்ணு பஞ்சாப் பொண்ணு, நம்ம ஊர் கல்ச்சருக்குலாம் ஒத்து வருமானு பாரு. அது நான் சொல்ற மாதிரி செய்யறியா? என்ன சொல்ற? அப்ப ஒர்க் அவுட் ஆகும். என்ன பண்ணணும்?
இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏய் அண்ணன் சொல்றேன்ல, நீ போய் சொல்லி பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமோ சொல்ற, பண்ணி தொலைக்கிறேன். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. டேய் அண்ணா, இப்ப நானே சொல்றேன், இவங்க தான் என்னோட அண்ணி. ஏன் கண்ணே போற்றும் போல இருக்கு. போட்டுக்கு போட்டுக்கு